அதில் எந்த விதத்துலையும் சரியில்லை எனக்கு தெரிஞ்சு. வாண்டடாக பண்ண மாதிரி தான் இருக்குல்ல. நீ என்ன அவங்க அந்த அறிக்கையில் என்ன இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் நான் வந்துட்டு அந்த நடிகையின் பேரை சொல்லுவேன்ற மாதிரி இருந்ததா? நீ என்ன சொல்கிறது, நானே காட்டுறேன் அப்படின்னு காட்டுறாரா, இப்போ நீ எதை வச்சு மிரட்டுவேன்ற மாதிரி காட்டுறாரா என்னன்றது தெரியல. பேசிக்கலி ஒரு அணிலாக இது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஐயோ உங்கள் ஃபேனாவா நான் இருந்தேன்ற மாதிரி யோசிக்க வைக்குது. சேம் அணில் கூட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அவருடைய பர்சனல் ஆச்சு, அதையும் அரசியலும் ஏன் கம்பேர் பண்றீங்க, அது அவர் பர்சனல் டிசிஷன். எது பர்சனலா? அவர் பண்ணுறதா, த்ரிஷாவை வச்சுக்கிறதா, எது? இல்ல இப்போ முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணதெல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது எங்க தலைவர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் சொல்றாங்க. ஓ அப்போ உங்க தலைவர் வச்சுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க. நான் ஆசைப்படலையே. நீ வச்சுக்கோ, 1000 பேரை வச்சுக்கோ. இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு கூட இருந்திருக்குல்ல, பசங்க இருக்குல்ல. எப்படி இந்த வயசுல அப்போ ஒரு பாட்டி அசிங்கமா வருது இல்லை வாயில? தேவையா?